له وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் பெரியவருமான அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சர்தாரே ஆலம் சந்தனி வளர் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாபே தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அவைகளை பூர்த்தியான முறையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளில் இருந்து பூர்த்தியான முறையிலே தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் அவர்களுக்கு நசீஹ் செய்து கொள்கிறேன். எனினும் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தமான எல்லா நல்ல வழிகளையும் ஈடுபடக்கூடிய பாக்கியங்களும் தான் நசீபாக்குவானாக. இந்த ஜும்ஆவுக்கு இந்த ஊரிலையும் ஒரு உலகத்திலையும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அன்பை உள்ளத்தில் சுமந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும்னு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றாங்களோ அவன் எல்லாருடைய ஜும்மாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மனசில் என்னென்ன பாரங்கள், கவலைகள், சுமைகள், நெருக்கடிகள் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய தொழுகை முடிகிறதுக்கு இடையில் அதுக்கு தேவையான எல்லா கையிலான நலவான வழிகளையும் அல்லாஹ் தஆலா தந்துள்ளானாக. குறிப்பாக உலகளாவிய ரீதியிலே எங்களை நாட்டில் அதிகமான மக்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அனைவருடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி அவரவர்களுக்கு தேவையான சீரான நலவான வசதிகள் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி கொடுப்பானாக. எல்லா பகுதியிலையும் சிரமப்பட்டவர்களுக்கு யார் யார் உதவி செய்தார்களோ இந்த ஊரில் இருந்து ஒரு உலகத்தில் இருந்து எந்தெந்த முறையில் ஒரு வார்த்தையால் கூட பொருளால் உடம்பால் சுத்தம் செய்கிறதால யார் யார் எந்த முறையில் சிரமப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா இரு உலகத்திலும் கையிலான நலவான வழிகள் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி கொள்வானாக. எளிமைக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஒரு மனிதன் எந்த ஒரு நிலைமையிலும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் துஆ. யார் கேட்டாலும் எது நடந்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க. துஆவுடைய சிறந்த நாள், துஆவுடைய சிறந்த இடம், துஆவுடைய சிறந்த நேரம். அந்த நேரங்களை யாரும் வீணாக்கிடவே. குறிப்பாக ஜும்மாவுடைய முதலாவது ஹுத்பாவுக்கு பிறகு இரண்டாவது ஹுத்பாவுக்கு விடப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் மிகவும் வேகமாக கபூல் செய்யப்படுவது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோட வந்து இருக்கிறீங்களோ சுருக்கமான அந்த நேரத்தில் துஆக்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் செய்வார். உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஆக சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தோட வாழ்வார், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட வாழ்வார். அல்லாஹ் தஆலாவுடைய சந்தோஷம் அது ஒரு நாளும் வஸ்துக்களை மையமாக வச்சு முடிவு செய்யப்பட்டதில்லை. ஊட பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, கூலிக்கு இருக்குது, தொழில் பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, இன்னொருத்தரை கீழாக வேலை செய்கிறோம் அல்லது பஸ்ஸாக இருக்கிறோம், வாகன வசதிகள் இருக்குது. இதை மையமாக வச்சு ஒரு நாளும் அல்லாஹ் தஆலாவுடைய நிம்மதி சந்தோஷங்கள் முடிவு செய்யப்பட்டதில்லை. அல்லாஹ் தஆலா நிம்மதி சந்தோஷங்களை முடிவு செய்கிறது அல்லாஹோட ஒரு கல்பால இணையக்கூடியதை வச்சு தான் முடிவு செய்யும். உள்ளத்தால் அல்லாஹோட இணைய ஆக்டிங் சுமந்த சீன் காட்டுறது. ஒரு மனிதனுடைய
எங்களுடைய உள்ளம் அல்லாஹோடு தொடர்புபட்டிருக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த மூமின் ஒரு நாள் வீணாக்குவான். வெளிரங்க தோற்றங்கள் அடையாளங்களே தவிர அது கபூலியத்துக்குரிய நிபந்தனையாக சொல்லப்பட்டில்லை. வெளியில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த தோற்றத்தில் இருக்கணும், இந்த தோற்றத்தில் இதான் கபூலியத் என்றது இல்லை. உள்ளம் அல்லாஹோட தொடர்புபட்டிருந்தா அதனால தான் ஹதீஸ்ல வருவது, சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு காஃபிர் வாழ்க்கை பூரா அல்லாஹ் இணை வைத்தவனும் சக்கராத்துல அல்லாஹ் விளங்கி உள்ளத்தால கபூல் செஞ்சிட்டானா அவனையும் அல்லாஹ் தால கபூல் செய்யும். அதனால இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இழக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயத்தான் எங்களுடைய ஈமான். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக விளங்குறது, எங்கேயாவது ஒரு வெள்ளம் வந்தா, ஊட்டி இடிஞ்சு கொடுந்தா, மலையோடு இடிஞ்சு கொடுந்தா, வாகனம் போட, பிசினஸ்ல லாஸ்ட் ஆகினா, இதுதான் ஒரு பிரச்சனையாக விளங்குது. பிரச்சனை இதல்ல, உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கலந்து நீக்குது, ஈமான் கலந்து போறது, அது ஆகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா உண்மையான பிரச்சனையுடைய நேரம் அதுதான் கை கொடுக்கும். மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா நிலைமையிலும் ஈமான் தான் கை கொடுக்கும். அல்லாஹ்வை நம்பினது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினது, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட வாழ்ந்தது மட்டும்தான் சக்கராத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா வழிகளுக்கும் தொடரும். எனக்கு தெரியும், போயிட்டு வந்தவங்களுக்கு இப்பீங்க ராவ தூங்கினாங்க, 12 மணிக்கு தூங்கினாங்க, 12:01 இல்லை, 2 மணிக்கு நிம்மதியாக தூக்கம் போயிடுச்சு, 2:05 பார்த்தா மனைவிக்கு புள்ள இல்லை, கணவன் இல்லை, கடைசி மூமெண்ட் என்னன்னு தெரியாது. அதனால தான் ஹதீஸ்ல வருது, இரவேல சூரை மொழியா ஐயுகள் காப்பிரும் போய் தூங்குவோ, உங்களோட தூக்கம் போனாலும் அந்த தூக்கத்தில் உங்களுக்கு மௌத்தாகினா அவங்களுக்கு சொல்றது தருவோம். சக்கராத்துல நாங்க சொன்னது எங்கட கண்ட்ரோல் இல்லாத நேரத்துல நாங்க மௌத்தாகினாலும் எங்களுக்கு ஈமானோட பாதுகாக்கிறதுக்கு வழி சொல்ல முடியும். அதனால ஈமான இழக்கிறது இது எங்களோட பேச்சால செயலால ஈமான இருக்கிறது இது ஆகப்பெரிய விஷயம். ஃபித்னா என்று எல்லா நபிமார்களுடைய வாயாலையும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜாலுடைய ஃபித்னால என்ன? ஈமான கலட்டு. ஈமான் பறிப்போறதுக்கு பேர் தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜால் அல்லாஹ் அனுப்புறது ஈமான கலட்டது, ஈமான சோதிக்கிறது. அதனால சகோதரர்களே, ஆண்களும் தான் பெண்களும் தான் ஈமான இழந்துடக்கூடாது, அல்லாஹோடு உள்ள தொடர்பை இழந்துடக்கூடாது. கடைசி கட்டத்தில் சரி ஒரு இடத்துல நிற்கணும், நான் அல்லாஹ் நம்பிக்கிறேன், அல்லாஹ் என்ன கையிட அந்த நம்பிக்கை வரும். நான் அல்லாஹ் நம்பிக்கிறேன். சஹாபாக்களுடைய காலத்துல காஃபிர்கள்ட்ட இந்த நம்பிக்கை இருந்துச்சு. உலகின் சலத்துமன் خلق السماوات والارض يقولون வானம் பூமியை படைக்கிறது யாரு, உஷராக்கிறது யாரு, மௌத்தாகிறது யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ். சிலைகளை வணங்கினாங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் எல்லா அமல்களும் செய்யறோம், நிலைமைகள் வரசல்லைக்கு ஒரு கடனோ ஒரு பிரச்சனையோ ஒரு லொஸ்டோ குடும்ப பிரச்சனையோ ஏதாவது வரக்கூடிய நேரத்தில் எங்கட வாயிலிருந்து வர வார்த்தை, அந்த வார்த்தையை மையமாக வச்சுதான் அல்லாஹ் முடிவு செய்யும். அதனால சகோதரர்களே, சஹாபாக்களுடைய பேச்சில ஒன்றைக்கும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமான, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இந்த ஈமான பாதுகாக்கிறது ஆகும். இந்த ஈமான எப்படி பாதுகாக்கிறது? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையில் எங்கள் ஈமான பாதுகாக்க சொன்னாங்களோ அந்த முறையில் தான் ஈமான பாதுகாப்பு. எங்களை இஷ்டப்படிக்கு மூளை போற போக ஈமான் பாதுகாக்க சகோதரர்கள், அதுதான் எங்களோட நாம் ஒளிஞ்சிக்கிற கலிமாவுடைய சுருக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க எல்லா நிலைமையிலும் ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்றால் அவனுடைய கல்பு ராகத்தாக இருக்கும். கல்பில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, சுன்னத்துடைய முஹப்பத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு, உள்ளம் சுத்தமாக ஈக்கிற அளவுக்கு வாக்கு சுத்தமாக. சகோதரர்களே, உள்ளத்துடைய அசுத்தம் தான் வாழ்க்கையுடைய அசுத்தம். உள்ளம் சுத்தமாகிறதுக்கு தேவை முதலாவது ஒரு மனிதன் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இங்கே, நல்ல எண்ணத்தை ஒரு மனிதன் நல்ல வழிகளை கொண்டு தரும். கெட்ட எண்ணம் கெட்ட வழிகளை தான் கொண்டு தரும். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்ல எண்ணம்.
பில்லாஹ் வ யுஹ்சினு ظن பில்லாஹ். யாரும் அல்லாஹ்விட மேல நல்லெண்ணம் இல்லாம மௌத்தாயிடாதீங்க. பாவம் செய்யறதுக்குரிய ப்ரமோஷன் இல்லை. ஒரு மனிதன் ரீதியில பல நிலைமைகள் வரும். அல்லாஹ் என்ன கையிட மாட்டான் என்ற நிலைமையில மௌத்தான். இரண்டாவது சகோதரர்களே, அடியார்களை பத்தி வைக்கிற நல்லெண்ணம், அடியார்களை பத்தி வைக்கிற நல்லெண்ணம். நல்லெண்ணம் இருந்தா வாழ்க்கையில் எல்லா விதமான நலவுகளும் வரும். பெருங்கொண்ட நோய்கள் இருந்து பாதுகாப்பு. நல்லெண்ணம் இல்லையா, ஒரு மனிதனுக்கு நல்லெண்ணம் மட்டும் இல்லையா, அவன் கல்வான நிம்மதியா இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். நலவுலையும் கெடுதியை பார்ப்பா. மோமின் கெடுதியிலையும் நலவா, கெடுதியிலே நலவா. அதனால சொல்றேன், எல்லாரும் பத்தி ஒரு நல்லெண்ணம், ஒரு நல்ல எண்ணமே, ஒரு நல்ல ஒரு மோமின் தான். ஈமான் உள்ளவருடைய அடையாளத்தில் ஒன்றுதான் நல்ல எண்ணமே. சோதனை எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பாவம் செய்யறவங்க, எல்லாரும் தவறு செய்யறவங்க. அந்த தவறை மறைச்சு நலவை பார்த்தா வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாக. ஒரு கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய, தலைவர்கள் கீழுள்ளவங்க மேலுள்ளவங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, அங்க யாருக்கும் அநியாயம் இல்லை, யாரை பத்தி கெட்டணும், யாரை பத்தி கெட்டணும், எல்லாரும் பத்தி ஒரு நல்ல உள்ளத்துடைய ஆழத்துல வரணும். எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க. ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும், அந்த நாள் சிறந்த நாள் தான் இருக்கு. காலையில எழுதி பாருங்க, உங்களோட வீட்டுல யாரை பத்தி குறையில, யாருடைய கெட்டெண்ணம் இல்லை. இரவே ஒரு நேரம் மாலையில பாருங்க, யாரை பத்தி கெட்டெண்ணம் இல்லையா, நீங்க ஒரு மூவியல். எங்களோட உள்ளத்துல எவ்வளவு கெட்டெண்ணங்கள் இருந்து கொண்டு வரைக்கும் நலவுகளுடைய வாசல் இருக்கிறவர்கள் யாரை பத்தி பிழைதான், கவல்களிக்குதான், பாவம் நீக்குதான். பிராண்ட எங்கேயாவது ஒரு இடத்துல உலகாக அதிகமாக யார்கிட்ட வேண்டியிருந்தாலும் கேளுங்க. பிராண்ட ஒரு இடத்துல நல்லா யாருடைய பாவத்தை மென்ஷன் பண்ணி குத்தி காட்டி பேசிக்கிறார். பாவத்தை குத்தி காட்டி பேசி எங்கேயும் ஏன் பாவி, ஏன் கச்சாரி, எங்கேயும் நல்லா பேசி வாழ்க்கை பூரா பாவம் செஞ்சவனே அல்லா கூப்பிட்ட சிஸ்டம் வேறு. வாழ்க்கை பூரா பாவம் செஞ்சுக்கிறார். 60 வருஷத்துல ஒரு நிமிஷம் சரி நன்மை செஞ்சிருக்க. பிறந்ததிலேயே பாவம் செஞ்சாலும் அவனை பார்த்து அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், யா இபாதி, ஏண்டாடியாதி நான் வாழ்க்கை பூரா நீ பாவம் செஞ்சதை நான் பார்க்க மாட்டேன், நான் மன்னிக்கிறார் இல்லையான் என்ற விஷயத்துல டவுட் அனுப்புறார். ஏண்ட ரத்னம் சொல்லாக்கிட்டே. அதனால சகோதரத்தில் எல்லாம் முடியாது. யாரையும் பாவத்தை மையமாக வச்சு ஜட்ஜ் பண்றது, அவர் அப்படி, இவர் எப்படி, அவர் அந்த பாவி, இவர் இந்த பாவி, இதுக்கு என்ன ரைட் செய்யுது? நான் யார்கிட்ட நாங்க விளங்கல, அடுத்தவரை விளங்கும். அதனால சகோதரர்கள் நல்ல எண்ணம் வைக்கணும், உள்ளத்துடைய துப்புரவு. இரண்டாவது, குறைகளை மறைச்சி வாழும். குறைகள் இருக்குது, அதை ஒரு பாசல சென்றா அதோட சொல்லித்தர தண்ணி படசலைக்கு தான் வருத்தம் வரும். குறை என்ன பேசணும்னு தான் நினைக்கும். பேச மட்டும் டேஸ்ட் ஆகிக்கும். ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணா ரெண்டாவது ஒரு ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதை விட டேஸ்ட் ஆகிக்கும். 4 பேர் செஞ்சுட்டா கொள்கையாக இருக்கும். ஆனா சக்கராத்துல அந்த குறை பேசினது வந்து குறைகள் மறைச்சுவாங்க. கண்ணியமாக குறையில இருந்து யாரும் தப்பே இல்லாது, அல்லாஹ் தவிர. ஆனா எல்லாரையும் மறைச்சுவாங்க, கண்ணியமாக வாழ். குறைகளை மறைச்சி வாழ்ற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. 1000 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிறது லேசி, வாழ்க்கை பூரா நோம்பு குடிக்கிறது லேசி, சதக்காக மேல சதக்கா கொடுக்கிறது லேசி. பாவம் செஞ்ச ஒரு ஆள் கண்ணால பார்த்துட்டு நல்லவன்னு சொல்லணும், அது கஷ்டம்.
செஞ்சவன நல்லவன்னு சொல்லல, பள்ளிக்குள்ள வாரவன நல்லவன்னு சொல்லல, பாடல அடிச்சு மணிக்கிறவன பார்த்து சொல்லணும் நல்லவன், பகிரங்கமா சினானிக்கிற பொம்பளை பார்த்து சொல்லணும் நல்லவங்க, நல்ல உண்பட பிள்ளைன்னு சொல்லணும். வருமா இது வருவது பிள்ளைகள் தான் முன்னாலே ஒழிக்கும். எங்களோட வாழ்க்கையில் அதிகமான நேரம் எல்லாரும் பண்ணிக்கிறோம், அதிகமான நேரம் அடுத்தவங்க தோண்டியே காலம். எங்களை பத்தி ஒரு நாளை சிந்திச்சதை விட அடுத்தவண்ட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்ட காலம் தான் போகும். அவ எப்படி கூட கட்டினது, அவ எப்படி வாகனம் வேகினது, அவ எப்படி இப்படி செய்யற, அவருக்கு எப்படி இப்படி சொல்லி கேட்கல, அவன் எப்படி கூட கட்டிக்கல, அவன் ரைட் மீன் அவன் கிட்ட கேட்கல, அவன் எப்படி கேட்டா அவனை கேட்கல. இப்படி எங்களை நப்சனாக பழக்கம், எங்களோட உள்ளத்தை பழக்கம், குறை வருது மறைக்கணும். இப்படி வாழ்ந்து பார்க்கணும். வாழ்க்கை இன்பமாக சகோதரர்களே, அல்லாஹ் எல்லாரும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். நினைவுக்கு அல்லாஹ் குறைகள் மறைச்சுவாங்க. அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மஜ்லிஸ்ல பெரிய ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. கடுமையான சூடு, வெயில் காலம், வேர்வை நாத்தம் வருது. அந்த நேரத்துல ஒரு ஆளுக்கு பின்னால காத்து போய், ஒரு ஆளுக்கு பின்னால காத்து போய், காத்து போனா ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, கடுமையான சூடு, வேர்வை, இதுக்குள்ளே ஒரு ஆண்ட பின்னால காத்து போன நாத்தம் வந்து அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த நாத்தத்தை நுழைஞ்சிட்டு சொன்னாங்க, சபையில யாருக்கு காத்து போச்சோ அவரை போய் தொட எடுத்துட்டு வாங்க. யாரும் போவாங்க, மானம் மரியாதை மானம். அப்ப பக்கத்துல இருந்தாங்க ஜரீர் அப்துல்லாஹ் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், அந்த மனுஷன் போவாட்டான், அவருடைய மானத்தை காப்பாற்று. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஈக்கிற எல்லாரும் சேர்ந்து பெய்து உதவெடுத்தா விட்டவட்ட அறுபது யாரும் வேலைங்க. எல்லா சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜரீர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, ஜரீரே, ஜாஹிலியத்துடைய காலத்திலே இஸ்லாம் வரதுக்கு முன்னாலே நீங்க ஒரு நல்ல மனுஷன், நாட்ட குறைய மறைச்சுவாங்க. இஸ்லாமுக்குள்ள வந்தவங்களும் நீங்க அந்த நல்ல குழந்தை. ரலியல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எல்லாரும் அப்படி சேர்ந்து கண்ணி செலவழிச்சு, உடம்பு செலவழிச்சு, நேரம் செலவழிச்சு ஒரு காத்து போன ஒரு மனுஷன் குறைய மறைச்சுக்காங்க. காத்து தான் வைத்தீங்க இன்னைக்கு போகுது. நான் அதை ஜும்மால சொல்ல விரும்பல. இன்னைக்கு போறதே காத்து போற அளவுக்கு அது பாம்பாஸ் ஆகிற மாதிரி தான் உலகத்துக்கு போகும். ஏது இருகத்தனமான ஒரு வாழ்க்கை அல்லாடவே வராது. என்ன துவா செஞ்சாலும் வராது. இன்னொருத்தனை குறைய வெளிப்படுத்திக் கொண்டிருப்பாரு, இன்னொருத்தனை சீரழிச்சு கொண்டிருப்பாரு, கேவலப்படுத்திக் கொண்டிருப்பாரு. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நன்றி செலவழிச்சு, நேரம் செலவழிச்சு ஒரு காத்து கொண்ட ஒரு சஹாபியுடைய குறைய வச்சாங்க. 1400 வருஷத்தையும் தாண்டி 1300 வருஷத்தையும் தாண்டி இந்த ஹதீஸ் இன்றைக்கு வரைக்கும் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அந்த சஹாபியிட பேர் நடந்துச்சு. காப்பாத்தினாங்க. அந்த மனிதத்தை பேரு வரைக்கும் தெரியாது. சஹாபாக்கள் நல்லவோட செய்யறதுக்கும் இன்னொருத்தருடைய குறைய சொல்லி பேசுறது. எங்களோட வாழ்க்கையில குறைகள் மட்டுமே காரணமாக போயிட்டார். ஊட்டதான குறையது ஊட்ட கழுவோம், எல்லாம் சக்கராட்ட கழுவோம். இன்னொருத்தரை பத்தி எவ்வளவு பேசுறோமோ, அநியாயம் செய்யறோமோ, மானபங்கப்படுத்துறோமோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மௌத்தாகணும். ஊடா மௌத்தாகல உள்ள அநியாயத்துக்கு எல்லாம் அல்லாட்ட பதில் சொல்லிட்டு தான் மௌத்தாகும். இன்னொருத்தரை கேவலப்படுத்துறது, சிங்கமாக பேசுறது, தவறாக பேசுறது, சோதரர்கள் எல்லாம் நிறைய நிறைய பேர் வைத்திருக்கோம். கண்டி செய்யுது கம்பளையில் இந்த ஊத்தே கழுவுறது, கல்துறையில் இந்த வைத்தியம் முழு
உலகத்துல இருந்து வந்தீங்க, துபாயில இருந்து வந்தீங்க, ஊத்த கழுவ வந்து ஊத்தேனா கழுவணும். கல்வியில் இருக்கக்கூடிய ஊத்தையும் சகராத்தெல்லாம் கழுவும். அங்கிங்க ஊத்திக்கிற ஊத்தைய கழுவுறதை கொண்டு இடம் சுத்தமாகிறது கொண்டு ஊத்தையோட யாருக்கும் வாழையில ஊத்தையோட நல்லது கிடைக்காது. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊத்தையை எப்படி கழுவுறோமோ, சக்கராத் நல்லா இன்னொருத்தனை பத்தி பேசணும், ஊத்தைய கழுவுவோம். அல்லாஹ்வுடைய கழுவுற சிஸ்டம் என்னென்றா, இன்னொருத்தரை குறை பேசினா, இன்னொருத்தரை பத்தி புறம் பேசினா, அல்லாஹ்வுடைய சிஸ்டம் என்னென்றா செஞ்ச எல்லாம் நல்லவரை காட்டிட்டு இதுதான் அல்லாஹ் சிஸ்டம். ஒவ்வொரு சாமனையும் கழுவுறதுக்கு ஒவ்வொன்றி உடுப்பு கழுவுறது கொண்டு, கயிறு கழுவுறது கொண்டு, கிளாஸ் கழுவுறது கொண்டு நீங்கிறத போல இன்னொருத்தனை பத்தி பலாய் கழுவினத்தை கழுவுறதுக்கு அல்லாஹ்வுடைய சிஸ்டம். இவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா நல்ல காரியத்தை பரட்டிட்டு பருதுல முன்ன பின்னாகினா சுண்ணத்தை கொண்டு சமாளிக்க, பரதான தொழுகை சுண்ணத்தான தொழுகை கொண்டு சமாளிக்க, பரதான நோம்பு சுண்ணத்தான தொழுகை நோம்ப கொண்டு, பரதான ஹஜ்ஜு சுண்ணத்தான உம்ராவை கொண்டு ஹஜ்ஜ கொண்டு, இன்னொருத்தருக்கு செஞ்ச அநியாயம் செஞ்ச அமலை கலட்டுறது கொண்டாங்க. அவர் தான் கை செய்யப்பட்டவர். அதனால் சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியாது, குறைகள் மறைச்சி வரும். கிதாபுகள் எழுதுறாங்க. காக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருக்கு பேர் அல் அசம். அல் அசம், அசம் என்றால் காது செவ், காது கேட்கிறது. காக்கம் அவருடைய காது கேட்காம அவர் காது கேட்கிற மனுஷன் தான். ஒரு பொம்பளையோட குறைய மறைக்கிறதுக்கு வாழ்க்கை பூரா செவுடன் என்ற பேர் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் செவுடன் தான் பேர். இவர் ஒரு இமாம், ஹதீஸுடைய ஒரு இமாம், வரலாறுடைய ஒரு இமாம். கடை வச்சு கொண்டு சாமன் வாங்க வந்து ஒரு பொம்பளை ஒருத்தருக்கு இன்னொருத்தராக வந்து அந்த பொம்பளை மட்டும் வர செல்ல, அந்த பொம்பளைக்கு சத்தமாக பின்னால காத்து வைக்கும். ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளைக்கு முன்னால சத்தமாக ஒரு குறை வந்தா எவ்வளவு மானம் கிடைச்சது, மானம் மரியாதை. அந்த பொம்பளை தடமாறுறதை பார்த்து இவர் விளங்கி கொண்டாரு, இந்த பொம்பளை மனசால தடமாறுறாரு என்று சொல்லி அந்த பொம்பளையில கேட்டா, என்ன வாங்க வந்தீங்க, என்னன்னு கேட்டா, அவர் எங்களோட ஒரு பாசையில விளங்கப்படுத்துறா, ஒரு கிலோ சீனி தாங்க. அவர் சொன்னார் காது கேட்குறீங்க. அவ கத்தி சொன்னா ஒரு கிலோ சீனி தாங்க சொன்னார், கேட்கறல்ல. அவர் ஒரு பேப்பரை கொடுத்தாரு, எழுதிட்டார். அவர் ஒரு கிலோ சீனி என்றது உள்ள தார நிம்மதி அடைஞ்சா எனக்கு பின்னால பார்த்து போன சத்தம் அவரை கேட்கிறார். இந்த பொம்பளை ஊர்ல போயிட்டு சொன்னா ஆத்தனால காது செய்வாங்க. முழு ஊரும் சொன்னாங்க அவட காது செய்ய, அவட காது செவடி இல்லை. அவர் ஒரு பெண்ணுடைய குறைய மறைக்கிறதுக்காக வேண்டி மௌத்தாகும் வரைக்கும் செவுடன் என்றப்பட்டது. இன்றைக்கு கிதாபில் ஹாத்தம் அல் அசம், காது கேட்காத ஹாத்தம் நான் எழுதுகிறேன். அவர் காது கேட்காததுனால அல்ல, ஒரு பெண்ணுடைய குறைய மறைச்சது. எங்களுக்கும் வாழையில் குறைய மறைச்சு அவர்களை மறைச்சு மக்களை வேண்டிய சொல்லட்டும். அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும், எனக்கும் அல்லாஹுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை. அதை மறைச்சி வாழ்ந்தார். இந்த பிரச்சனையோடைய கட்டத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆணை பற்றி ஒரு ஆள் நினைக்கிற ஒரு குறை சொன்னாரு. 30 வருஷத்துக்கு பிறகு இப்பே அவரை பார்க்க செல்ல அந்த குறை கண்ணோட தான் எனக்கு பார்க்கப்படுது. அவர் அந்த நேரத்தில் குறைய மறைச்சிருந்தா 30 வருஷமா அவரை நான் நல்ல பார்வை பார்த்தீங்க. நான் இன்னொருத்தரை பற்றி குறை பேசுறது, தவறாக இது துட்டுறது, அது அந்த நேரத்தில் சரிமாய் விளங்கும். சில கட்டங்கள பரம்பரைகளுடைய முசீபத்தா சகரா துப்புரவாகவும் என்றார், அவர் வெளிச்சமாகவும் என்றார். யாரை பற்றி குறை பேசாம குறையை தோண்டாம இது கல்புடைய கண்ணியமாக சஹாபாக்களுடைய வார்த்தையை பாருங்க, இமாம்களுடைய வார்த்தையை பாருங்க, சூஃபியாக்களுடைய வார்த்தையை பாருங்க, நல்ல மனிதர்களுடைய வார்த்தையை பாருங்க. குறைய மறைச்சி வாழ்றது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதனால் சகோதரர்கள் எல்லாரும் தெரியாது, எல்லாரும் குறையில எல்லாரையும் குறை பிடிச்சி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி
பட்டிந்தா கடைசியில் ஒரே ஒரு ஆள் பட்டிப்பார், அவர் மட்டும் வாழையாது கடலதான் மாறி எல்லாம் குறைய தான் அப்படிதான் வச்சுக்கிறான். குறையுள்ள குறைய வளர்ச்சி நடவதுதான் சோதனை உள்ளத்துடைய குட்டி பதிவு அது லேசு. உடம்புக்கு வர வெளியாகக்கூடிய எல்லா நோய்கள் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டது. தலைப்புக்கு பாவம் மன்னிக்கப்படும், காய்ச்சலுக்கு பாவம் மன்னிக்கப்படும், வேண்டிய வருத்தத்துக்கு அந்த சோகத்தை விசாக்குவா உடம்புல படுகிற ஒரு முள்ளுக்கும் பாவம் மன்னிக்கப்படும், உடம்புடைய எல்லா நோய்க்கும் பாவம் மன்னிக்கப்படும், உள்ளத்துடைய எல்லா நோய்க்கும் நரகம் தான் வாழ்க்கை. பெருமை பொறாம அடுத்தவனுக்கு தெரியாது மன்னிப்புகள் கேட்போம். யார் யாரும் தவறாக பேசியிருந்தா அசிங்கமாக பேசியிருந்தா அவன் மன்னிப்புகளை கேட்போம். நாம் நாவையாக தெளிவாக இருந்தால் நல்ல மௌத்து கிடைக்க வருவதற்கு அடையாளம் கௌபாசனுடைய எல்லாருடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்தணும், குறைகளை விட்டு நீங்கி வாழப்படும். எல்லாரும் நல்லவங்க மீனோடு குறைகள் வரக்கூடிய நேரத்தில் நலவுகளை பார்க்கணும். மனதிலாம் எழுபது நலவை பார்த்து ஒரு மனிதனுடைய குறையை மறைச்சு அவர் அப்படி நல்லவர் இப்படி அப்படி அதுக்கு செஞ்சிப்பார் இதுக்கு செஞ்சிப்பார் எப்படியாவது மனசோட போராடி அவர் நல்ல அப்பதான் சக்கராத்து மலக்குகள் சொல்லுவாங்க, இவர் நல்லவர், இவர் நல்லவர். மேல போகும்போது ஒவ்வொரு வானத்திலேயும் லட்சக்கணக்கான மலக்குகள் அவருக்கு யாருக்கு கேட்பாங்க. அந்த நேரத்தில் பதிவு வரும் ஒரு நல்லவர் என்றால் நல்லது செஞ்சார், நல்லது நினைச்சார். சோதனை எல்லாம் கிடையாது. அதனால எல்லாரும் உள்ளங்களால தௌபா செய்ய வேண்டிய தேவை. ஏன்னா சைத்தான் விட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், சைத்தான் விட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இல்லை பார்த்தது தானே சொல்றேன், கண்ணால கண்டது தானே சொல்றேன், பொய்ய சொல்லலை என்று தான் ஒரு ஆளுடைய பாவம் ஒரு நாளும் தவறாக பேசுகிறது. கடைசியில் வருவது மண் மையர பகா இதம்பி நமியமும் பத்தாயாமல் யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆள் செஞ்ச பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்ச பாவத்தை குத்தி காட்டினார், குத்தி பேசினார், அந்த பாவத்தை செய்ய வைக்காத வரைக்கும் வேண்டாம் மொத்தம் கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் வட்டிக்கு இருந்துட்டார், வட்டிக்காரன் வந்து கத்தி மிரட்டி எப்படியோ தௌபா செஞ்சிட்டார். 10 வருஷத்துக்கு முறை இவர் சொல்ல கேட்டார், ஒரு வந்திகளோட எல்லாம் வட்டிக்காரன், இவர் வட்டி எடுக்காத வரைக்கும் வேண்டாம் மொத்தம் கொடுக்க மாட்டேன். ஒரு பொம்பளை தவறு செஞ்சிட்டா, இவர் சொல்றாரு அவன் யாரோட ஓரணிகளை தெரியும் என்று இவர் சொன்னா, இவர் போகாத வரைக்கும் வேண்டாம் மொத்தம் கொடுக்க மாட்டார். அசிங்கமான முறையில் போக வைப்பார், சீரழிச்சு போக வைப்பார், பாவத்தை குறைக்கும். அதனால தான் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஜனாசா ஒரு மையத்து குளிப்பாட்டுற நேரம் தெளிவாக கேட்டுக்கோங்க. மையத்து குளிப்பாட்ட நேரம், மையத்தை கஃபன் செய்கிற நேரம், இந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை, ஒரு பழுகு, ஒரு கருப்பு, ஒரு டொட் யாரு மறைப்பாங்களோ, மையத்துடைய ஒரு குறை யார் மறைப்பாங்களோ, தௌபா செய்ய வேண்டிய ஹத்தடிக்க வேண்டிய தௌபா செய்ய வேண்டிய 40 பாவத்தை எல்லாம் மன்னிக்கும். 40 பாவம். ஒரு மையத்துடைய குறையை மறைச்சாலே 40 பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான்டா. உசுரோடு இருக்கிறவட்ட குறையை மறைச்சா வாழ்க்கையில விட முடியும். கண்ணியமாக வாழ்றதுக்கு, சிறந்ததாக வாழ்றதுக்கு சிறந்த வழி குறைகள் மறைச்சு வாழ்றது, உள்ளத்துடைய சுத்தத்தோட வாழ்றது. சகோதரர்கள் எல்லாம் கிடையாது, யாருடைய தவறையும் ஒரு மனுஷன் தானே நல்லா எல்லாத்தையும் ஏற்றி கொண்டுதான் மிம்பரில் ஏறிக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிட வேணாம். யாரை பற்றியும் தவறான ஒரு சிந்தனையோட மிம்பரில் ஏறல. அல்லாஹ் நல்லா சாட்சி. சகோதரர்களை அல்லாஹ் நிறையாது சில மறைமுகமான உதவிகள் எங்களோட நாட்டுக்கு, எங்களோட ஊர்களுக்கு, எங்களோட குடும்பங்களுக்கு, எங்களோட தனிநபர் வாழ்க்கைக்கு ஏன் வருவதில்லை என்றால் எவ்வளவு அமல் செய்கிறோம், எவ்வளவு நிலைமைகள் வருகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய சில மறைமுகமான உதவிகள் நுனியில் அளிக்கிறது வருவதில்லை என்றால் உள்ளத்துடைய அசுத்தம் அதை தடை செய்யும். அது கிளியராக வந்து நான் சகோதரர்களை எல்லாம் நிறையாது உள்ளத்தால் தௌபா செய்யும். எங்களோட உள்ளங்கள் சுத்தமாக இருக்கு. இமாம்கள் சொல்றாங்க 3 விதமான அமல். ஒன்று, ஒவ்வொரு நாளும் எல்லாம் செய்யும். சும்மா ஞாபகப்படுத்துற விஷயங்களை வீட்டில் வைத்து கட்டாயம் பெண்கள் தின்பத்துக்கு முன்னால சொல்லுங்க. சில வீடு சொன்னாங்க வீடுகள் பாதுகாப்பு, முசீபத்துகள் பாதுகாப்பு.
எல்லாருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய ஒரு பகுதியை சத்தமாக ஓதும். குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை விட்டாங்க. குறைஞ்சது யாசீன் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம். இரண்டாவது நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத், அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. மிகப்பெரிய முசீபத்துகள் இருந்து பாதுகாப்பு. மூணாவது சகோதரனுக்கு எல்லா வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன கணக்கு, சரி சதக்காவும் சின்ன கணக்கு, ஒரு 20 ரூபா சரி, ஒரு 10 ரூபா சரி, ஒரு கறி சரி, ஒரு மரக்கறி சரி. மரக்கறி வாங்க போன நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு மரக்கறியை வாங்கி கொடுக்குறது, கறி வாங்க போன நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு கறியை வாங்கி கொடுக்குறது, படத்துரு வாங்க போன நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு படத்துருவை வாங்கி கொடுக்குறது. ஏதாவது ஒரு சதக்கா. இந்த சதக்கா இருக்குது அல்லாஹ்வுடைய கோபம் பூமிக்கு மேலே இறங்கி கொண்டிருக்கோ, இறங்குற கோபத்தை ஓஃப் பண்ணுவேன். ஓஃப் பண்ணி கெட்ட நிலைமையில, ஈமான் இல்லாத நிலைமையில மௌத்தாக தொட்டு பாருங்க. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியாக வருஷத்துடைய கடைசி ஒவ்வொருத்தரும் பலவிதமான சிரமங்கள் கஷ்டங்களோடு இருக்கிறார்கள். ஸ்கூலுடைய தேவைகள், ஸ்கூலுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய நிறைய தேவைகள், ரெண்ட் அவுட் பண்ணி கொடுறதுக்கு இயலாது, கூலி கொடுத்து கொடுறதுக்கு இயலாது. எவ்வளோ குடும்பங்களை நிக்காக பேசி வச்சுக்குது, முடிச்சு கொடுத்துறதுக்கு இயலாது. நோம்பு முன்னுக்காக எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கல்வான துவா செய்கிறாங்க, எப்படியாவது ஒரு வழி எல்லாம் தரட்டும். இதில் தேடி தேடி பேசி சதக்காக்களை கொடுக்கறது கொண்டா எங்கட வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு குறை எல்லாம். நான் சகோதரர்களை எல்லாம் ரெடியாக எல்லாரும் கபூல் செய்யணும். நல்ல நீயத்தை எடுத்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாகி தயாவுடைய நாளையிலேயும் சொர்க்கத்திலேயும் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தான் நம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாருடைய பாவனை மன்னிப்பாயா, சங்கையான கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயா. இந்த பெற்றோர்கள் யார் யார் நாம் போராளிகளை இருக்கிறார்களோ அவர்களை பிரகாசமாக ஆக்குவாயா. பெற்றோர்கள் யார் யார் நாம் உயிரோடு இருக்கிறார்களோ சிக்கட்ட ஆகியர்கள் சுகமான வாழ்க்கையை செய்வாயா. சகோதர சகோதரிகளுக்கு உறுதி கொள்வாயா, குடும்பங்களை உறுதி கொள்வாயா, செயலான நலமான வழிகளை உண்டாக்கி தருவாயா, ஈமான உறுதியை தருவாயா, சுன்னத்தில் ஆர்வத்தை தருவாயா, விவாதத்தில் ரூஹானியத்தை தருவாயா. கஷ்டவாளிகளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வாயா. கஷ்டங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொள்வாயா. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயா. எந்தெந்த குடும்பங்களை யார் யார் நோயாளிகள் பள்ளிக்கு கூட வர முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயா. ஆபியத்தை செய்வாயா. பெருங்கொண்ட ஆபத்தான நோய்களை விட்டு உண்மத்தை பாதுகாப்பாயா. எந்தெந்த குடும்பங்கள் படுபாடுகளோட பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாரங்களை நீக்கி வைப்பாயா. சீரான கண்ணியமான சங்கையான குடும்பங்களை சோடிகளா சேர்த்து கொடுப்பாயா. பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களை சேர்த்து வாழ வைப்பாயா. ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களையும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுடைய கடமைகளை வழங்கப்படுவாயா. உமக்கு தலா போட்டு பாதுகாப்பாயா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியங்களை சீவாப்பாயா. எங்களை வெள்ளைகளை சாரிகானவர்களாக, கண்குளிர்ச்சி உள்ளவர்களாக, தப்புவா உள்ளவர்களுக்கு நேரான வழிகாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யார் யாரெல்லாம் மனசால் எந்தெந்த கவலைகளோட நெருக்கடியோட கஷ்டத்தோட வாழ்ந்திருக்கிறார்களோ அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அனைவர்களுக்கும் செயலான வரக்கத்தான சிறப்பான வழியில் உண்டாக்குவாயா. எங்களையும் எங்களை பரம்பரைகளையும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரிடத்திலும் கை நீட்டாமல் பாதுகாப்பாயா. எல்லா தேவைகளுக்கும் உன்னிடத்தில் மட்டும் கை நீட்டக்கூடிய அந்த நல்ல பரம்பரைகளை தருவாயா. யாரிடத்திலும் எந்த ஒரு நிலைமைகளையும் யாரெல்லாம் கை நீட்டக்கூடிய ஒரு நிலைமைகளை உண்டாக்க விடாதையா. உங்களுடைய உலகத்தையும் பாதுகாப்பாயா. எல்லா விதமான ஆபத்துகளையும் பாதுகாப்பாயா. குறிப்பாக எங்கள் நாட்டில் யார் யாரெல்லாம் எந்தெந்த நிலைமைகளை சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சிரமத்தில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் நீ ஆறுதல் அளிப்பாயா. எங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் எந்த விதமான நோய்களோட கவலைகளோட கஷ்டங்களோட சிரமங்களோட ஒவ்வொரு பாடங்களோட இருக்கிறார்களோ அனைத்தையும் நீக்கி செயலான நலவான வழிகளை உண்டாக்கி தருவாயா. எல்லாம் அள்ளி அதை செலவழிக்கக்கூடிய தாராளமான செல்வத்தையும் நிறைந்த செல்வத்தையும் தாராளமான உள்ளத்தையும் வசிக்காப்பாயா. சாலிகான நல்ல மனிதர்களுடைய